இன்டெக்ரல் ஹியூமனிசம் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஆஃப்டர் டேஸ் ஒர்க் நான் இன்றைக்கி உட்காந்துருக்கேன் அதை சொல்கிறதுக்கு. ஒரு சின்ன ரீல் பண்ணலாம் அதில். அதாவது ரொம்ப பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம் நம்மளுது. அந்த ட்ரெடிஷன்ஸ், பழக்க வழக்கங்கள் இதை பற்றியெல்லாம் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுக்கு மிகப்பெரிய நாலேஜ் இருந்தது. அந்த தர்மா அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் அவருக்கு ரொம்ப தெரிஞ்சிருந்தது, ஒரு தெளிவும் இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். அன்றைய காலகட்டத்தில் இந்திய இதில் என்ன அரசியல் ஐடியாலஜிஸ் என்னெல்லாம் இருந்ததுன்னு அவருக்கு ஒரு ப்ரொஃபவுண்டு நாலேஜ் இருந்ததுங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி தான் அவருக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தீன்தயாள் உபாத்யாயாவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவர் ரெண்டு விஷயத்தையுமே, அதாவது மேலை நாகரிகத்தில் இருந்த லிபரலிசமையும் எதிர்த்தார், சோஷியலிசமையும் எதிர்த்தார். இந்த ரெண்டு கான்செப்ட் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் தனி மனிதர்களுடைய ஆசைகள், அபிலாஷைகள், சுகம், வெல்ஃபேர் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அவர் விருப்பப்படலை. அந்த விஷயம் மாத்திரம் இல்லை, தனி மனிதர்கள் முக்கியம்தான், அதே போல் நம்மளுக்கு இக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸும் முக்கியம்தான். ஆனால் மேன் டஸ் நாட் லிவ் பை பிரெட் அலோன் இல்லையா? அது அவர் ரொம்ப உணர்ந்திருந்தார். அதனால் வெறுமனையே தனி மனித சுகம் அல்லது வளர்ச்சி, அதுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றம், இதை பற்றி மட்டுமே எந்த சமூகம் நினைக்குதோ அந்த சமூகம் நம்மளதில்லை. நம்ம அந்த சமூகம் ரொம்ப உயர்ந்த சமூகம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை இருந்தது. அதை தான் நம்ம முக்கியமாக இன்டெக்ரல் ஹியூமனிசமில் பார்க்குறோம். ரைட்டா? இதை பற்றி நான் மேலும் விளக்குறேன். நன்றி.